நம்ம இன்னைக்கு முட்டைக்கோஸ் வச்சு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுறதுக்கும் பக்காவான காம்பினேஷனா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணின தேங்காய், 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி கூட சேர்க்கலாம், ஆனால் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நல்லா கிரேவி கிடைக்கும். இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே நான் வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு கட் பண்ணின முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். கூடவே துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவியில் அதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். துருவி சேர்த்தோன்னா நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும், அதுக்காக தான் நான் துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருக்கணும்னா கம்மியாகவே தண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் குழம்பு பக்குவத்தில் இருக்கணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல திக்கான கிரேவி வேணும்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி செஞ்சு ஒரு டைம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிரேவி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.